வணக்கம். முக்கிய செய்திகள். பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரி மாநிலத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நகர வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு முக்கிய திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. ஐடி துறையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் புதுச்சேரியில் படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு ஓராண்டு கால இன்டர்ன்ஷிப் வழங்க 22 ஐடி நிறுவனங்களுடன் முதல்வர் ரங்கசாமி ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன்படி 147 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளன. இம்மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கவும் அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர வளர்ச்சிக்காக ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் ரூபாய் 4,750 கோடி நிதி பெறப்பட்டுள்ளது. இதில் ரூபாய் 500 கோடியில் நரம்பை பகுதியில் 500 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக மாற்றும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. ரூபாய் 150 கோடியில் தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபுரம் பகுதிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் உட்பட புதிய சாலைகள் மற்றும் பாலங்கள் கட்டுதல் போன்ற பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவேற்றப்பட்டால் புதுச்சேரி ஒரு முன்னேற்றமான நகரமாக மாறும். தேசிய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து திட்டங்களும் விரைந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து அவர், காங்கிரஸ், திமுக கட்சிகளுக்குள் யார் தலைமை வகிப்பது என்பதில் கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. எதிர்க்கட்சிகள் இன்னும் உறுதியான கூட்டணியை உருவாக்காத நிலையில் உள்ளன. இந்த கொள்கையற்ற கூட்டணி ஆட்சிக்கு வருவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றார். மேலும் நாட்டில் அடுத்த 6 மாதங்களுக்கு தேவையான அளவு பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய், எரிவாயு கையிருப்பு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. எனவே பெட்ரோல், டீசல் கையிருப்பு எவ்வளவு இருக்கிறது என்று பொதுமக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. மிக சாதுரியமாக பிரதமர் நரேந்திர மோடி உலக அரங்கிலே என்ன நடக்கிறது, எதையெல்லாம் எப்பொழுது தேவை என்பதை உணர்ந்து நடக்கிற ஒரு ஒப்பற்ற அரசாகும். ஆக எதிர்க்கட்சி ஏதோ காங்கிரஸ் பெட்ரோல், டீசல் கையிருப்பு இல்லை எனவும் தவறான ஒரு கருத்தை குறை கூறி பொதுமக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்க முயற்சிக்கின்றார்கள். ஈரான் கடற்படை கப்பலை அமெரிக்க ராணுவம் தாக்கிய சம்பவம் இந்திய சர்வதேச கடல் எல்லையில் இருந்து சுமார் 250 நாட்டிக்கல் மைல் தொலைவில் அப்பால் நடத்தப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்ல, அது 8 நாட்களுக்கு முன்பே நம்மளுடைய எல்லையிலிருந்து புறப்பட்டு சென்று விட்ட பிறகு நடந்த அது ஒரு சம்பவம். ஆனால் அந்த சம்பவம் இந்திய கடல் பகுதியில் நடந்தது போல காங்கிரஸ் தொடர்ந்து பொய் கூறி இந்திய மக்களை ஏமாற்றி தகவல் பரப்பி வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் அங்கன்வாடி மையங்கள் சொந்த கட்டிடங்களில் செயல்படாமல் தனியார் கட்டிடங்களில் வாடகைக்கு செயல்பட்டு வந்தன. இதனால் அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் வாடகை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டதாக தெரிவித்து தங்களது மையங்களுக்கு சொந்த கட்டிடங்கள் அமைத்து தருமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். இக்கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு அரசு நிர்ணயித்த வாடகைக்கு ஏற்ற இடங்கள் கிடைக்கவில்லை என்றும் அவற்றுக்கு சொந்த கட்டிடங்கள் தேவை என்றும் அரசிடம் பலமுறை வலியுறுத்தி வந்தார். மேலும் கடந்த காலங்களில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாத நிலையில் தொகுதிக்குட்பட்ட அரசு நிலங்களை ஆய்வு செய்து பார்த்தபோது குபேர் நகர் 5வது குறுக்கு வீதியில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடம் தனியார் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதன் பின்னர் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு குபேர் நகர் 5வது தெருவில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. 2023-2024 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 34,32,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இந்த கட்டிடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிந்த சாலை, குபேர் நகர், புதுநகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் சுத்தமான மற்றும் சுகாதாரமான குடிநீர் வழங்கும் நோக்கில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் ரூபாய் 10,50,000 செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது.
உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி, நகராட்சி உதவி பொறியாளர்கள் பழனிராஜா, நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்ட அதிகாரி செல்வகுமார், இளநிலை பொறியாளர்கள் குப்புசாமி, வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள மரட்டாண்டி டோல் பிளாசாவில் பயன்படுத்தப்படும் அனைத்து மாதாந்திர பாஸ்களும் வரும் மார்ச் 31, 2026 அன்று முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய கட்டண திருத்த உத்தரவின்படி ஏப்ரல் 1, 2026 முதல் டோல் கட்டணங்கள் மாற்றப்பட உள்ளன. இதனால் தற்போதுள்ள அனைத்து மாதாந்திர பாஸ்களும் மார்ச் 31, 2026 அன்று தானாகவே நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாதாந்திர பாஸ் எந்த தேதியில் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் மார்ச் 15 அன்று எடுத்து பாஸ் கூட அது மார்ச் 31 அன்று முடிவடையும் என டோல் நிர்வாகம் விளக்கியுள்ளது. புதிய கட்டண அமைப்பின் அடிப்படையில் அடுத்த மாதாந்திர பாஸ்களை ஏப்ரல் 1, 2026 முதல் வாரத்தில் புதிதாக பெறுமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி அகரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் ரூபாய் 25 லட்சம் செலவில் 200 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அகரம் வெங்கடேஸ்வரா நகரில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுமார் 75 ஆண்டு காலமாக செல்லிப்பட்டு டு 10 கண்ணு பகுதி வரையில் தெருவிளக்கின்றி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கிணங்க முதல் கட்டமாக ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு முதல் செல்லிப்பட்டு மெயின் ரோடு வரை 64 புதிய மின் கம்பங்கள் மற்றும் LED 120 வாட் மின்விளக்கு அமைத்து முதல் கட்டமாக செல்லிப்பட்டு பாலத்தில் இருந்து கிருஷ்ணா நகர் வரை மின்விளக்கு அமைத்து திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு மின்விளக்கினை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் முத்தமிழ் செல்வன், மின்துறை வயர்மேன் பாலமுருகன், மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலியபெருமாள், ஆனந்தபாஸ்கர், கணபதி, விஜயா, ஆனந்த், கோகுல், ஆறுபடையப்பா, ஆறுமுகம், அரசு மற்றும் அகரம் வெங்கடேஸ்வரா நகர், கிருஷ்ணா நகர் மற்றும் பிள்ளையார் குப்பம் கிராம பொதுமக்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கம் ஒருங்கிணைந்து நடத்திய உலக மகளிர் தினத்தில் இந்திய ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் 50 ராணுவ வீரர்களின் இணையர்களுக்கு வீர திருமகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மொழி வாழ்த்துடன் தொடங்கிய இவ்விழாவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையேற்று விருதுகள் வழங்கி தலைமை உரை வழங்கினார். மேலும் கலாம் விதைகளின் விருச்சகம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் கவிமணி,
ராஜா மற்றும் எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் முனைவர் ரேகா ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து நோக்குவுரை வழங்கினர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கத்தின் நிறுவனர் ஜார்சன் மோகன் முன்னிலை உரையாற்றினார். மேலும் இவ்விழாவிற்கு மேனாள் காவல் கண்காணிப்பாளர், தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன் மற்றும் முற்போக்கு சிந்தனையாளர் அனிதா பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். போப் ஜான்பால் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி ரகுராமன் மகளிர் நாள் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி வரவேற்புரை வழங்கினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் தேவி நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்தார். தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் கயல்விழி நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள், இலக்கிய மற்றும் சமூக ஆர்வலர்கள், பல்வேறு சமூக அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். உலகெங்கிலும் உள்ள மகளிர்களான நமது அம்மா, அக்கா, தங்கை, தோழிகள் போன்றோர்களை கௌரவப்படுத்தும் விதமாக மார்ச் 8 உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மகளிர்களை கௌரவப்படுத்தி மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக தட்டாஞ்சாவடி தொகுதி நேயம் மக்கள் கழகம் சார்பில் குண்டுபாளையம் பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் முன்னிலையில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் மகளிர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவி வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், கழக நிர்வாகிகள் மணிமாறன், கணேஷ், மணி, குணா, திலகர் நகர் மணி, பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அப்பகுதியை சேர்ந்த ராஜா செய்திருந்தார். ஒவ்வொரு ஆண்களும் மகளிருக்கான முன்னேற்றத்திற்கு, அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் எல்லோரும் உறுதியேற்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். பெண்கள் இல்லாட்டாக்கா இந்த உலகம் தவிச்சிடுன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த மகளிர் தின விழா கொண்டாடக்கூடிய இந்த நாள். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி தலைமை தாங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் வீரராகு, திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிருக்கு கிரைண்டரும், 10 மகளிர்களுக்கு மிக்சி, 10 மகளிருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்கப்பணம், 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. இதில் வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உட்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் கலந்து கொண்டனர். பரமேஸ்வரி, ராஜகுமாரி, சங்கரி வாங்க. சங்கரி தொடர்ந்து மீனா சேகர், அவங்களாம் லெஃப்ட் சைடு வந்து இறங்கிடுங்க. பரிசுகள் வாங்கும் அனைவருக்கும் ஒரு கைத்தட்டலோட நம்ம வந்து அவங்கள வெல்கம் பண்ணுவோம்.
ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையம் இணைந்து புதுச்சேரி பனித்திட்டு கிராமத்தில் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுயஉதவி குழுக்களை ஊக்குவிக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உபபொருட்கள் தயாரிப்பு மற்றும் மீன் உணவுகளில் உள்ள சத்துக்கள் குறித்து மகளிருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி தலைமை தாங்கி மகளிருக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மனையியல் துறை வல்லுநர் பொம்மி கலந்து கொண்டு மீன் உணவுகளில் உள்ள சத்துக்கள், மீன் உபபொருட்கள் தயாரிக்கும் முறைகள் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் வாய்ப்புகள் குறித்து மீனவ மகளிர் குழுவினருக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். முன்னதாக ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் திட்ட மேலாளர் ஜெயகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கிய நிகழ்ச்சியின் நோக்கத்தை விளக்கினார். இந்த நிகழ்ச்சியில் பனித்திட்டு கிராம பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் சுயஉதவி குழுக்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார். அதன்படி 14 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 14 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இம்மாநாட்டில் சீமான் கட்சிக்கொடி ஏற்றி வைத்தார். பின்னர் மேடையில் உரையாற்றிய அவர், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த இம்மண்ணில் மாற்று அரசியலுக்கான முயற்சியை நாம் தமிழர் கட்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேலும் தமிழர்களின் வரலாறு இனி வேலுப்பிள்ளை பிரபாகரன் முன்னும் பின்னும் என்றே எழுதப்படும் என்றும், மக்களின் வாக்குகளை மட்டும் அல்லாமல் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் அரசியல்தான் கட்சியின் நோக்கம் என்றும் தெரிவித்தார். இலவச திட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல, அது வீழ்ச்சி திட்டம் என விமர்சித்தார். இந்திய கட்சிகளுக்கும் மும்மொழி கொள்கை, திராவிட கட்சிகளுக்கு இருமொழி கொள்கை உள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்மொழி கொள்கை மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் நடத்தப்படும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகம் வளாகத்தில் நடைபெற்றது. பெண்ணுரிமையும் பாவேந்தர் பாரதிதாசனும் என்ற தலைப்பில் நடைபெற்ற 84வது மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் கோ. பாரதி தலைமை தாங்கி உரையாற்றினார். அவர் பேசுகையில், தமிழ் இலக்கியங்களும் சுப்பிரமணிய பாரதி மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் போன்ற கவிஞர்களின் சிந்தனைகளும் பெண்களின் மேன்மைக்கு பெரிதும் காரணமாக உள்ளதாக குறிப்பிட்டார். பெண்களை மதித்து போற்றும் சமுதாயமே உண்மையான முன்னேற்றத்தை அடையும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் தொண்டு சுடர் வள்ளி, இசைச்சுடர் கிருஷ்ணகுமார், கலைமாமணி நமச்சிவாயம், லக்ஷ்மி தேவி, பேராசிரியர் விசாலாட்சி, பாவலர்கள் கௌசல்யா, பிரேம்ராஜ், மோகன், பத்மநாபன், சுதர்சனம், ஈஸ்வரி தேவி, வேல்விழி சிவக்குழுந்து, கலைமாமணி, மௌதார்கன், ராஜாராம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சாரதா கங்காதரன் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஹேமமாலதி கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக மகளிர் நாள் முன்னிட்டு எழுச்சியுற்ற பெண்கள் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட சிறப்பு கவியரங்கமும் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 40 கவிஞர்கள் கலந்து கொண்டு தங்கள் கவிதைகளை வாசித்தனர். கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியை ரமேஷ் பைரவி மதன், பொய்யாதி ஏகாம்பரம், பிரமிளாதேவி ஆகியோர் மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக சங்கர் பானுமதி வரவேற்புரை வழங்கினார். ராஜேஷ் தொகுப்புரை வழங்கினார். நிறைவில் கடலூர் அருள் ஜோதி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் 45க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூலம் மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் படகை இயக்கி வருகின்றனர். இதற்காக அப்பகுதியில் சிறிய அளவிலான கொட்டகைகள் போடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மீனவர்கள் போட்டுள்ள கொட்டகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், 15 நாட்களுக்குள் அகற்றவில்லை என்றால் அரசு அனைத்தையும் அப்புறப்படுத்தும் என துறைமுகத்துறை சார்பில் அந்தந்த சுற்றுலா படகு உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்களும் படகு உரிமையாளர்களும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் துறைமுகத்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு உடனடியாக தங்கள் அனுப்பிய கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். துறை அமைச்சரும் முதலமைச்சருமான ரங்கசாமிக்கு தெரியாமல் இக்கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற கடிதத்தை தான் அனுப்ப சொல்லவில்லை என்று முதலமைச்சர் கூறியுள்ளதாக அதிகாரியிடம் அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரி அக்கடிதத்தை திரும்ப பெறுவதாக உறுதியளித்தார். இதனை அடுத்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
தற்போது வழங்கிய கடிதத்தை துறைமுகத்துறையினர் உடனடியாக திரும்பப் பெறவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து மீனவர்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரியை சேர்ந்த சாய் கணேஷ் சிலம்பம் குழு மாணவர்கள் 20 பேர் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் அவர்கள் முதல் மற்றும் 2ஆம் நிலை சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வென்று சாதனை படைத்தனர். இந்த வெற்றியை தொடர்ந்து மாணவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தாங்கள் பெற்ற பரிசுகளுடன் சென்று ஆசை பெற்றனர். இந்த சந்திப்பில் சிலம்ப ஆசான் கலைமாமணி ராஜ்குமார், மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த விக்னேஸ்வரன் ஆசான், சாய் கணேஷ் சிலம்பாட்ட கழகம் நிறுவனர் முருகவேல் மற்றும் வாசுகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு முதல்வரின் ஆசைகளை பெற்றனர். அத்துடன் பாரம்பரியமான சிலம்பம் கலையை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் இந்த சந்திப்பில் முன்வைக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த குறிஞ்சி நகர், மடுவுப்பேட், ஜீவானந்தபுரம் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்த இணைப்பு நிகழ்ச்சி அருண் மற்றும் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விபி சிவக்கொழுந்து மற்றும் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் கட்சியின் வளர்ச்சிக்கும் பொதுமக்களின் நலனுக்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று புதியதாக இணைந்தவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்ச்சந்திரன், தமிழ்வேந்தன், பென்வென்சர், ஷேக் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களை கௌரவிக்கும் வகையில் 150 பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை, புஷ்பராஜ், சதீஷ், பாலா மற்றும் சோமு ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் உலக மகளிர் நாள் முன்னிட்டு மகளிர் தின விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் யாராகட்சி கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் ரொட்டேரியன் மணி மற்றும் ரொட்டேரியன் செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பிரபாஸ் கோல்ட் ஜாகன்ஸ் அவார்ட்ஸ் 2026 விருதுகள் சமூகத்தின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 50க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. குறிப்பாக சமூக பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களும் இந்த விருதுகளை பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு ரோட்டரி பாண்டிச்சேரி காஸ்மோஸ் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகரன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரொட்டேரியன் அம்பலவாணன், ரொட்டேரியன் அஜ் அகமது, ரொட்டேரியன் குஷால், ரொட்டேரியன் செல்வகணபதி மற்றும் ரொட்டேரியன் பாலாஜி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். நிறைவாக செயலாளர் சுரேஷ்குமார் நன்றியுரை கூறினார். May I call upon Dr. V. Sankara Devi, MBBS, MDM, skin practitioner and திருச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது சம்பந்தமாக மேற்கு மாநில கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வெளியனூர் மேற்கு மாநில கழக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமை தாங்கி பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, துணை செயலாளர்கள் கலைவாணி, பாட்சன், பொருளாளர் கணேசன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், சிறுபான்மை பிரிவு ஜான்சன், விவசாய அணி செயலாளர் ரவி, தொகுதி செயலாளர்கள் குமாரவேல், காண்டீபன், ராமச்சந்திரன், மணவாளன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, கோவிந்தன், செயின்பால், பாலாஜி, கனதாசன், திருஞானகுமரன், ராமர்பாண்டி உட்பட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே வீராட்டிக்குப்பம் பாதை ஜனகராஜ் கார்டனை சேர்ந்த
ராஜமாணிக்கம் என்பவர் வீட்டிலேயே தங்க நகைகள் தயாரிக்கும் கடை நடத்தி வருகிறார். கடந்த 3ஆம் தேதி அவர் வீட்டிலிருந்து சுமார் 4 கிலோ தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 5,50,000 பணம் ஆகியவற்றை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு பைக்கில் விழுப்புரம் ரயில் நிலையம் நோக்கி சென்றார். அப்போது பின்னால் 2 பைக்குகளில் வந்த 5 மர்ம நபர்கள் ராஜமாணிக்கத்தை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை பறித்து தப்பி சென்றனர். இதுகுறித்து விழுப்புரம் டவுன் போலீஸ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. விசாரணையில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நயனார் மண்டபம் ஆனந்தன், லாஸ்பேட்டை கந்தசாமி, அரியாங்குப்பம் சுப்பிரமணி, மணவலி, சுரேந்தர் மற்றும் ஒருவர் என 5 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி மற்றும் சேலம் பகுதிகளில் பதுங்கியிருந்த ஆனந்தன் உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ தங்க நகைகள், ரூபாய் 3 லட்சம் பணம் மற்றும் 3 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 4வரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மீதமுள்ள ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச வக்பு வாரிய நியமனங்களில் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட தலைமையகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்த புதிய வக்பு திருத்த சட்டத்தில் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற பிரிவுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் உறுப்பினராக RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாஜக மாநிலவை உறுப்பினர் செல்வகணபதி நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயல் அதிகாரியை நியமிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வக்பு வாரியத்தில் தற்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசரமாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாறாக பேசி வருபவரை வக்பு வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பது பாலுக்கு பூனை காவல் என்பது போல் அமையும் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நியமனங்களால் வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்படுமோ என்ற அச்சம் முஸ்லிம் மக்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்ணன் உரையாற்றினார். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்ட இந்த போராட்டம் முழக்கங்களுடன் நடைபெற்றது. நிறைவாக மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரி அரசு உடனடியாக எந்த தவறான நியமனத்தை திரும்ப பெற்று வக்பு வாரியம் முறையாக செயல்பட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பழுதடைந்துள்ள உட்புற சாலைகளை புதுப்பிக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலை மத்திய உட்கோட்ட பிரிவு மூலம் மத்திய விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி நிதியின் கீழ் ரூபாய் 5 கோடி மதிப்பில் இப்பணிகளுக்கான அரசாணை பெறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை காந்தி வீதி, தலவா வீரசாமி வீதி சந்திப்பில் பூமி பூஜை செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், முத்தியால்பேட்டை வியாபார சங்க தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ருத்ர வன்னியர் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு சேலைகள் உள்ளிட்ட
பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ருத்ரவன்னியர் சங்கத்தின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை உரையாற்றி அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பெண்கள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான சக்தியாக உள்ளனர் என்றும் பெண்களின் முன்னேற்றம்தான் சமூகத்தின் முன்னேற்றம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ருத்ரவன்னியர் சங்கம் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து 6ஆம் ஆண்டாக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்கள் தலைவர் கோபாலகிருஷ்ணன் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும் மக்களுடன் நெருக்கமாக இருந்து பல சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்தனர். அதே நேரத்தில் வரவிருக்கும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் கோபாலகிருஷ்ணனுக்கு மக்களின் பெருவாரியான ஆதரவு உள்ளதாக பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் மிகவும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 54 கிலோமீட்டர் நீளமுள்ள நாராயணன் காவிரி கால்வாயை புதுப்பித்து சுமார் 5 லட்சம் மக்களுக்கு பயனளிக்கும் மகத்தான பணியை மார்ட்டின் குழுமம் சுமார் ரூபாய் 50 லட்சம் செலவில் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. இந்த திட்டத்தின் பயன்களை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா பசும்பொன் கமுதி ஊராட்சி மார்னிங் ஸ்டார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. விழாவின் துவக்கமாக கல்லூரி மாணவர்கள் கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், பறையாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளின் மூலம் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து இறைவாழ்த்து மற்றும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மார்ட்டின் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் லீமா ரோஸ் மார்ட்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், மெகா அறக்கட்டளையின் நிறுவனர் நிமல் ராகவன், ஏபிஜே அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளையின் கலாம் வீடு இணை நிறுவனர் ஷேக் சலீம், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முத்துராமலிங்கம், நடிகர் மற்றும் AMT அறக்கட்டளை சார்பில் அருண்மொழி தேவன், பரிதி நலம் அறக்கட்டளை நிறுவனர் நாகேந்திர சேதுபதி ராஜா, மார்னிங் ஸ்டார் கல்லூரி சார்பில் அல்போன்ஸ் பாத்திமா, சமூக மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர் நெருப்பு தமிழர் நெல்லை ஜீவா, மார்னிங் ஸ்டார் பெண்கள் கல்லூரி முதல்வர் அமளி ஆரோக்கிய செல்வி, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் மற்றும் இயற்கை விவசாயி ராமர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். இளைஞர்களுக்கு ஊக்கம் அளித்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவர். அதேபோல் இந்த மண்ணிலிருந்து பல திறமையானவர்கள் உருவாகி வருகின்றனர். விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். மேலும் RS மங்களம் கண்மாயை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த ஊருடன் எனக்கு குடும்ப உறவும் உள்ளது. அதையும் நிச்சயமாக செய்ய முயற்சி மேற்கொள்வோம். இவ்வாறு அவர் பேசினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குடப்பாக்கம் பகுதியில் பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் ஐயனாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போத்தியும் இணைப்பு வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் வேளாண் கல்லூரி இளநிலை இறுதியாண்டு மாணவர்கள் கரையாம்புத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் மூலம் பள்ளி வளாகத்தை எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்து சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராவ் கெலாஸ்கர் மற்றும் திட்ட பொறுப்பாளர் மோகன் வேணுகோபால் ஆகியோரின் மேற்பார்வையில் நடைபெற்றது.
புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி சார்பில் உழவர்கரை தொகுதி மரியாள் நகரில் ரூபாய் 37,92,200 மதிப்பீட்டில் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் சிவக்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ரோடும் இதுவும் ஒரே மட்டமாக புதுச்சேரியில் உள்ள தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உலக மகளிர் நாள் முன்னிட்டு பெண்களுக்கான இரத்த சோகை குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் இரத்த சோகை கண்டறியும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் உதவியுடன் நடத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் முனைவர் ரா கருப்புசாமி அவர்கள் தலைமை தாங்கி பெண்களின் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமாக பேசி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கல்லூரியின் விலங்கியல் துறை, சமூகவியல் துறை மற்றும் சென்னாடா சங்கம் இணைந்து ஒருங்கிணைத்து நடத்தின. மருத்துவ முகாமில் 50க்கும் மேற்பட்ட பெண் பேராசிரியர்கள், பெண் அலுவலர்கள் மற்றும் மாணவியர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சர்வதேச மகளிர் நாள் விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி தலைமை தாங்கினார். இதில் சிவகுமாரன், கோமதி, கவிதா, சாந்தி, மகளிர் அணி துணைத் தலைவி ரூபினி, பொதுச் செயலாளர் கீதா, செயலாளர் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு சரண் தொண்டு நிறுவனம் தலைவர் லாவண்யா கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் பேசுகையில், பெண்களே நாட்டின் கண்கள் என்றும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான் தனது முன்னுதாரணம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி வாசுகி தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த ஹாட் பேக் பொருட்களை லாவண்யா மூலம் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் வழங்கி கௌரவித்தார். விழாவில் கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரியில் நடைபெறும் மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க 2026 தேர்தலில் ஒரு பெண் தலைமையில் மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளதால் பெண்கள் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்தி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிகாட்டியாக RLV மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.